முன்னாடி உமன்ஸ் டே உமன்ஸை மட்டும் பற்றி பேசிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வந்தேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபெண்ட் அதிகமாக இருக்கீங்க பாய்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை. ஓகே, பொதுவாகவே இப்போ மாணவ சமுதாயம் எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி நம்ம கொஞ்சம் யோசிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்றது தான். நிறைய இடங்கள்ல ஏமாறுறது நாங்களா இருக்கோம். லேடிஸ் என்ன சொல்றீங்க? ஆமா தானே? ஆமாவா? ஏமாறுறது லேடிஸா ஜென்ஸா? லேடிஸ். ஜென்ஸ். ஓகே ஓகே. இல்ல பார்க்க போல ரெண்டு பேருமே போட்டி ஏமாந்துட்டு இருக்கோம். நீ என்ன ஏமாத்துறியா, நான் என்ன ஏமாத்துறேன் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் போட்டி ஏமாந்துட்டு இருக்கோம். அதுதான் நடந்துட்டு இருக்கு. பொதுவா பெண்கள் நிறைய இயற்கை நம்மள ரொம்ப பலசாலியா படைச்சிருக்கு. அதை யாருமே இல்லைன்னு மாற்று கருத்தே சொல்லவே முடியாது. அந்த ஸ்பெஷாலிட்டியை வச்சுக்கிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் சாதிச்சுட்டு இருக்கோம். இப்ப இருக்கிற பெண்களை யார் அடிமையாக்கலாம்? இப்ப நிறைய நம்ம பேசுறோம், பென்சில் இருக்கிறோம் பேசிட்டு இருக்கோம். யார் உங்களை அடிமையாக்குனது? யாரும் கிடையாது. நம்மளே தான் அவங்களை அடிமை சொல்லிட்டு இருக்கோம். யாராவது ஆண்கள் வந்து நீ அடிமைப்பா அப்படின்னு சொன்னாங்களா? நம்மளா அடிமையாகிட்டு இருக்கோம், நம்மளா விழுந்துட்டு இருக்கோம். அவங்க வந்து நீ அழகா இருக்க அப்படின்னு சொன்னா ஐயோ ராசா கண்ணா அப்படின்ட்டு உலகமே நீதான்பா, என் நிம்மதி நீதான், என் சந்தோஷம் நீதான், நான் உனக்கு அடிமைட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், அவங்க காலில் விழுந்துடணும். ஆனா யாருமே நம்மள எனக்கு அடிமையா இருந்தோம், எனக்கு அடங்கி இருந்தோம் சொல்லவே இல்லை. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் நம்மளோட அப்படியே சேர்ந்து வந்து நம்மளை தூக்கி விடுறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆமா தானே? அதனாலதான் இப்ப ஆண் பாவம்னு ஒரு படம் வந்தது, பாத்தீங்களா? ஆண்களும் கொஞ்சம் பாவம் தானே. சரி லேடிஸ், இன்னைக்கு நம்மளுடைய விழாவை, நம்மளுடைய நாளை கொண்டாடிட்டு இருக்கோம். அதுக்கு இத்தனை ஆண்கள் சப்போர்ட் பண்றாங்க. அவங்களுக்கு கிளாப் பண்ணி ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எங்க அப்பா காலத்துல எல்லாம் எங்க அம்மா எல்லாம் வந்து நர்சிங் முடிச்சவங்க. ஆனா எங்க அப்பா வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. வேலைக்கு போகாது, சர்டிபிகேட் வாங்கி கிழிச்சு போட்டாரு. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி இல்லை. நம்ம என்ன படிக்கிறோமோ, என்ன வேலைக்கு போகணுமோ, எங்க இருக்கிறோமோ அங்க வந்து பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ற அளவுக்கு நமக்கு உதவிகள் கிடைக்குது. ஆனா அந்த உதவியை கரெக்டா நம்ம பயன்படுத்திக்கிறோமா அப்படின்றது கேள்விக்குறியா. நிறைய இடத்துல பெண்கள் தனிமையா போய் சிரிக்கிறாங்க, அதாயிடுது இதாயிடுது.